சமையல் என்பது ஒருவரது ஆரோக்கியம், நலன் மற்றும் குடும்ப ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு முக்கியமான செயலாகும். சிறந்த சமையல் என்பது சுவை, சத்துணவு மற்றும் பாசத்தை இணைக்கும் பாலமாக அமைகிறது. அப்படிப்பட்ட சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது சுவையோ சுவை. இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை குரோம்பேட்டில் அமைந்துள்ள தி பட்டர்ஃப்ளை கிளவுட் கிச்சனுக்கு தான். சமையல் வல்லுநரான பிரியா அவர்கள் இன்னைக்கு நமக்கு என்ன சமைத்து காட்ட போறாங்கன்னு வாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரியா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நலமா இருக்கேன் பிரியா. இன்னைக்கு நமக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு நம்ம கத்திரிக்காவை பயன்படுத்தி ஒரு சாதம் பண்ண போறோம். சாதம் செஞ்சு காட்ட போறீங்களா? கத்திரிக்காயிலையா? ஆமா. பொதுவா பொரியல், கூட்டுலாம், அவியல்லாம் சேர்ப்பாங்க. ஆனா நீங்க சாதம்னு சொல்றீங்க. ஆமா, நம்ம கத்திரிக்காவை வந்து ஒரு பொடி பயன்படுத்தி வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சாதம் பண்ண போறோம். எதுக்கு சாதத்தை எடுத்ததுக்கான காரணம் என்ன? பொதுவா இப்போ வந்து சாதம் அப்படின்னா கலர்ன சாதம் அப்படின்னும் போது நம்ம புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இது மாதிரி தான் பண்றோம். அதுல வந்து நம்ம பசங்க வந்து காய்கறி வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம கத்திரிக்காவை வந்து பொடியா நறுக்கி ஒரு கலர்ன சாதத்தோட கொடுத்தா அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அதனாலதான் சாதத்துக்கு வந்து இந்த கத்திரிக்காவை வந்து நம்ம பயன்படுத்தி பண்றோம். சரி பிரியா, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறீங்களா? கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும் அப்படின்னாலும் இன்னும் சின்னதா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்திருக்கோம். நம்ம இதுக்கு பதிலா வந்து சீரக சம்பா அரிசி இல்ல நம்ம வந்து சாதத்துக்கு பயன்படுத்துற அரிசி கூட வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சீரகம், மிளகு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு, தனியா, காஞ்ச மிளகாய், கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு நார்மலா கிடைக்குள்ள தேங்காய் அதை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வெங்காயம் எடுத்திருக்கோம். புளி, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி. புளியை ஊற வைக்கலாம் வேண்டாமா? புளியை ஊற வைக்க வேணாம். நம்ம வந்து அந்த பொடியில வந்து புளி கலந்துதான் அரைக்க போறோம். ஆமா. எதுக்காக கொப்பரை தேங்காய் எடுத்தீங்க? கொப்பரை தேங்காயில வந்து ஒரு நல்ல சுவை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கொப்பரை தேங்காயில வந்து அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம இந்த பொடியா அதை வந்து தயாரிச்சு அரைக்கும் போது அந்த ஈரத்தன்மை இல்லாம இந்த பொடி நல்லா இருக்கும். ஆரம்பிச்சிடலாமா பிரியா? கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் போட்டு வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெய் சேர்க்காமலேயும் வறுக்கலாம் இல்லையா? எண்ணெய் சேர்க்காமே வறுக்கலாம். எண்ணெய் சேர்த்து வறுத்தீங்க அப்படின்னா அந்த சுவை நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் இருக்கு, அப்புறம் புளி இருக்கு, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக எண்ணெய் சேர்த்து. இதுல நான் வந்து 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு கொஞ்சம். இது நம்ம குழம்பு மிளகாய் அரைக்கிற மாதிரி தான். ஆமா, அரைக்கிற மாதிரி தான். ஆனா இதுல வந்து நம்ம தேங்காய் வந்து பயன்படுத்துறோம், புளி வந்து தேங்காய், புளி, பட்டை. ஆமா, நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே தனியா. இது எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பெரிய அளவுல அரைச்சு வச்சுட்டு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்ல, நீங்க பெரிய அளவுல அரைச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப வந்து நீங்க எண்ணெய் சேர்க்க கூடாது. எண்ணெய் சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைக்கிற பொடியில வந்து அந்த எண்ணெய் வாசனை வந்து இருக்கும். அதனால எண்ணெய் சேர்க்காம வேற நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்ப கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இதுக்கு பதிலா நீங்க வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு கூட நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில போட்டுக்கலாம். இது இட்லி, தோசை கூட சாப்பிடலாம் போலயே. இந்த பொடி மட்டும் வச்சா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு பொன்னிறமா வதங்கணும். ஆமா, பொன்னிறமா வதங்கணும். அதே மாதிரி அந்த புளியும் அது கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். இது நல்லா வறுந்து வர நேரத்துல நம்ம வந்து இந்த கொப்பரையை வந்து இதுல சேர்த்துக்கலாம். துருவி வச்சுட்டீங்க? ஆமா, நம்ம துருவி வச்சு சேர்த்துருக்கோம். அதுல எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு பயணம் போறோம்னா
எடுத்து செஞ்சுட்டு போயிடலாம். கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சு எடுத்துக்கலாம். இதுல வந்து உருளைக்கிழங்கு இல்ல நம்ம வந்து ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி கூட பண்ணிட்டு அது கூட இந்த பொடி போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை, எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்கிற மாதிரி. கண்டிப்பா. இப்ப நல்லாவே வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜார்ல மாத்தி எடுத்துக்கலாம், ஆற வைக்க. ஆமா. இது எந்த மாதிரி பதத்துல அரைக்கணும்? இது நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கிட்டா போதும், நமக்கு பிடிச்ச மாதிரி. ஆமா. கத்திரிக்காயில வேற என்னென்ன சத்துக்கள் இருக்கு? கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு நிறையாவே சத்துக்கள் வந்து இருக்கு. கத்திரிக்காய் வந்து அதுல வந்து நேச்சுரலாவே வந்து ஒரு வெப்பத்தை தணிக்கிற ஒரு சத்து வந்து இருக்கு. கத்திரிக்காய் வந்து உடல் சூடு உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க கத்திரிக்காய் வந்து சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. பொதுவாகவே கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தலாம். ஆமா. இப்போ நம்ம வந்து இது வந்து இங்கே ஆறட்டும். இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம். கலர்ன சாதத்துக்கு எப்பயுமே எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். தனியா சேர்த்துட்டாலே நல்லெண்ணெய்ங்கிறது ஒரு. ஆமா கண்டிப்பா. இப்போ கடுகு. ஆமா, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு எடுத்திருக்கோம். கடுகுக்கு அப்புறம் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தாளிக்க போட்டுக்கலாம். இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் நம்ம வந்து தாளிக்க போடும் போது அது கொஞ்சம் சாப்பிடும் போது முறுப்பா நல்லா இருக்கும். வேர்க்கடலை என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம். இது வெங்காயம் சேர்க்காமலையும் பண்ணலாம்ல? வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம். வெங்காயம் சேர்த்தா ஆனா வந்து நல்லா இருக்கும். வெங்காயம் சேர்க்கலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு சாப்பிடலாம். ஆமா. வேற என்னென்னலாம் கத்திரிக்காயில முயற்சி பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் வித்தியாசமா? கத்திரிக்காய் கொஸ்துன்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம். அது எப்படின்னா எந்த பருப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம கத்திரிக்காயை வேக வச்சு புளி போட்டு தாளிச்சு பண்ணுவோம். அது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பெருங்காயம் போட்டிருக்கோம் நம்ம. இந்த மாதிரி கலர்ன சாதத்துக்கு பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து இதில் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். கத்திரிக்காய் ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க? கத்திரிக்காய் வந்து நம்ம தண்ணியில் போடாமல் இருந்தோம் அப்படின்னா கருத்து போயிடும், அதுக்காக தான் வந்து தண்ணியில் போட்டு வைக்கிறது. கத்திரிக்காய் எண்ணெயில் ஒரு வாட்டி பெரட்டிட்டு நம்ம இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம சாதம் வந்து தனியாக வேக வச்சு எடுத்திருக்கோம். தனியாக வேக வச்சு எடுக்கிறதுனால வந்து அதில் நீங்கள் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இது எவ்வளோ நேரம் வேக வச்சிங்க? சாதம் பொதுவாக நம்மளுக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து வடித்து நம்ம எடுத்துருக்கோம். ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இது வடித்து எடுத்தாச்சு. ஒரு 90% வேக வச்சா போதும். இல்லை, முழுசாவே நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா இது போட்டு நம்ம வெறும் கலரை மட்டும் தான் போகிறோம், அதனால வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த மசாலா பொடியை அரைச்சி எடுத்துடலாம். கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் இப்படி நசுக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி கொடுத்துடலாம். கண்டிப்பாக. நீங்கள் இது இன்னும் பொடியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கலாம். நீங்கள் வந்து சாதம் எந்த அளவு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் சாதம் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் அரிசி போட்டு வடிச்ச சாதம் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு மட்டும் நான் மசாலா போட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனால ஒரு 2 ஸ்பூன் மசாலா போடுறேன். சொன்ன மாதிரி இது இட்லி தோசைக்கு கூட வெறுமையாக நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த கத்திரிக்காய் கூட ஒன்றா சேர்ந்து வரணும். இதை நம்ம ஏற்கனவே வதக்குனதுனால. ஆமாம், பொதுவாக நம்ம ஏதாவது வந்து மசாலா போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம வதக்கணும். ஆனால் இந்த மசாலா எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்திருக்கோம். அதனால வந்து நம்ம சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த காய் கூட அது நல்லா சேர்ற வரைக்கும் மட்டும் வதக்கினாலே போதும். 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த சாதத்தை அதில் உதுத்து போட்டுக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக வதச்சி வச்சிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். எலுமிச்சை சாதம் புளி சாதம் செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக. கண்டிப்பாக
எப்பயும் ஒரே மாதிரியே சாப்பிடாம கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு சாப்பிடலாம். இதுல கத்திரிக்காய்க்கு பதிலா என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் போலியா, அவ்வளவு நல்லா இருக்கு. கண்டிப்பா. எப்பவுமே நீங்க செய்யும் போது எனக்கு வியப்பா இருக்கிறது உப்பு போடுற அளவு தான். எல்லா சமையலையும் சரியா அவ்வளோ சரியான அளவுல போடுறீங்க. நம்ம வந்து பழகணும் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து சுலபமா வந்துடும். நானும் ஆரம்பத்துல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். சில வாட்டி உப்பே வந்து போடாம கூட வந்து பண்ணியிருக்கேன். நம்ம பழக பழக நம்மளுக்கு அது சரியா வந்துடும். இப்போ எல்லாம் சேர்ற மாதிரி கலரணும். ஆமா. நம்ம இதை வந்து அடுப்பு தீயில வச்சுட்டு நம்மளுக்கு சூடா இருக்கும் போதே வந்து கலந்துக்கலாம். நல்லா இதை கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சுவையா இருக்கும். இது வெறும் பொரியலா கூட நம்ம வச்சுக்கலாம். சாதம் சேர்க்கலன்னா கூட ஒரு பொரியலா எடுத்துட்டு கூட நம்ம போய் செஞ்சுக்கலாம். ஆமா, இந்த மாதிரி நீங்க வந்து வெறும் பொடி மட்டும் பண்ணிட்டு இதை வந்து நீங்க பொரியலுக்கு கூட பயன்படுத்தி எடுத்துக்கலாம். தயாராயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுல்ல மாற்றிக்கலாம். தயாராகிடுச்சு. வச்சு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு பிரியா. ரொம்ப நன்றி. கஷ்டமான விஷயங்களை எளிமையா சொல்லணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். நான் கூட பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கேன்னு நினச்சேன். பட் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. ருசியும் சரி, அதை பார்க்குறதுக்கும் சரி, அதை அப்படியே அனுபவித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது பிரியா. ரொம்ப நன்றி பிரியா. சொல்லுங்க பிரியா, அடுத்து நமக்காக என்ன சமைச்சு காட்ட தயாரா இருக்கீங்க? அடுத்து நம்ம சமைக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பண்ண போறோம். சோளத்தை வச்சு வந்து நம்ம ஒரு ரைஸ் பண்ண போறோம். சோளம் மட்டும்தானா? இல்லை, சோளம் வச்சு வந்து நம்ம ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி மஷ்ரூம் வச்சு பண்ண போறோம். காளான் வச்சு செய்ய போறோம். ஆமா. காளான் எடுத்ததற்கான காரணம் என்ன? காளான் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு வெஜ்ல வந்து நல்ல ஒரு விட்டமின் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் இது. அதனால தான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு சாப்பாடு தயார் பண்ண போறோம். என்னென்ன தேவையான பொருட்கள் பிரியா? கண்டிப்பா தேவையான பொருட்கள் வந்து இதுக்கு ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான் தேவை. ஆனா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சமான இருக்கும். இதுக்கு வந்து நான் வடிச்ச பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். முன்னாடியே உப்பு போட்டு கொஞ்சம் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து காளான் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நல்லா பொடியா நறுக்கின பூண்டு எடுத்திருக்கோம். வெண்ணெய், உப்பு, சோளம் எடுத்திருக்கோம். சோளம் வந்து உதிர்த்த சோளம் எடுத்திருக்கோம். வேக வச்சு உதிர்த்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சமான அளவு போதும். பால், அதுக்கப்புறம் சீஸ் எடுத்திருக்கோம். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான ரைஸை முதல்ல பண்ணி எடுத்துடலாம். இது குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமா அவங்களோட லஞ்சுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுல இருக்க பொருள்லாம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சீஸ், கார்ன் இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இதுல எந்த விதமான எண்ணெயும் கிடையாது. இதுல நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கல, நம்ம வந்து வெண்ணெய் தான் சேர்த்திருக்கோம். வேணும் அப்படின்னா தாராளமா எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ வெண்ணெய் வந்து வெளியில எடுத்து வச்சிட்டீங்க முன்னாடியே? ஆமா, நான் முன்னாடியே கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிருக்கேன். வெண்ணெய் வந்து சுவைக்காகவா இல்ல? சுவைக்காக தான் இந்த வெண்ணெய். உங்களுக்கு வேணும்னா நீங்க எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் தாராளமா. சுவை மாறுமா? கண்டிப்பா மாறும். சுவை கண்டிப்பா வந்து இதுக்காக மாறும். வெண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் வந்து சுவை கண்டிப்பா மாறும். இப்போ இந்த பட்டர் நல்லா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து பூண்டு இது நம்ம ரொம்ப 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 ஈஸியா செய்யற ஒரு விஷயம்.
பூண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். நல்ல வாசனை கொடுக்கும். இந்த இந்த சாப்பாட்டுக்கே வந்து ஒரு நல்ல டேஸ்டையும் அது கொடுக்கும். இதுக்கு இஞ்சிலாம் தேவையில்லை. இஞ்சி தேவை கிடையாது. பூண்டு நீங்க நல்லா தாராளமா சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜீரணம் அதிகமாகும். கண்டிப்பா. ஏன்னா சிலர் வந்து தேன் அல்லது நெய்யில வந்து பூண்டு போட்டு சாப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆமா, அது செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வச்சிருக்க சோளத்தை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சோளம் வந்து நம்ம ஜாஸ்தியாவே சேர்த்துக்கலாம். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வந்து ஜாஸ்தியாவே சோளம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பொதுவாகவே சோளம் வந்து நம்ம சாப்பாடுல சேர்க்க மாட்டோம், அப்படியே சாப்பிடுவோம். ஆமா, இந்த மாதிரி சாதத்துல சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாவே பிடிக்கும். சோளத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நேச்சுரலாவே வந்து ஒரு இனிப்பு ஒண்ணு இருக்கும். அதனால சாதத்துல கலந்து நீங்க சாப்பிடும் போது அது நல்லாவே இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து காரமும் உங்களுக்கு வந்து அதிகமா கிடையாது. அதனால வந்து நீங்க இது தாராளமா பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சாதம் போட்டுக்கலாம். அதுல வேற எதுவுமே இதுக்கு சேர்க்க தேவையில்லை. எதுவுமே வந்து நம்ம பெருசாலாம் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு நம்ம போட்டிருக்கோம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து வாசனைக்காகவும் சுவைக்காகவும் ஆரிகனோ. இந்த ஆரிகனோ இல்லை அப்படின்னா நீங்க இதுக்கு பதிலாக கொத்தமல்லி கூட பயன்படுத்திக்கலாம். பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இந்த ஆரிகனோன்றது. இதுலேயே நீங்கள் என்ன வேணா ஸ்பைஸ் மிக்ஸு கூட போட்டுக்கலாம். இதுவே வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கிது, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இது பார்க்க வண்ணங்கள் எல்லா வண்ணங்களும் கலந்த மாதிரி இருக்கு. ஆமாம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் உணவுகள் தான். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சாதத்துல ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து சூடு ஏறினாலே வந்து போதும். நீங்க செய்யற உணவுகள் எல்லாமே ரொம்ப சுலபமாவும் இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி கால் நேரத்துல பசங்களுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ஃபுட்டை வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். இது அவங்க பிடிச்சும் சாப்பிடுவாங்க, வித்தியாசமாவும் இருக்கும். கண்டிப்பா. இப்போ இந்த சாதம் நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு. இது நம்ம ஓரமா வச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்த்துடலாம். அடுத்து நம்ம சொன்ன ஒரு கிரேவி வந்து இதுக்கு பண்ண போகிறோம். இது என்ன மாதிரி கிரேவி? இது வந்து நம்ம சீஸை பயன்படுத்தி ஒரு சீஸ் மாதிரி இருக்கும் இந்த கிரேவி. இது எது கூடலாம் ஒத்து போகக்கூடியது? இது சாலட் கூட, பாஸ்தா, இந்த ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி கூட வந்து பயன்படுத்தலாம். இது நல்லா உங்களுக்கு வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து பட்டர், நம்ம அதை எப்படி பண்ணமோ அதே மாதிரியே தான் அந்த ஒரு சாஸ் பண்ணிட்டு இதுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து பிளெயின், இது வந்து பிளெயினாகவும் அந்த ரைஸாகவே சாப்பிடலாம். பிளெயினாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சீஸ் டேஸ்ட் வரதுக்காக வந்து இந்த சாஸ் நம்ம பண்ணுறோம். பட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு சீசனிங் எதுவும் தேவையில்லையா? அதே சீசனிங்கே போட்டுக்கலாம். நம்ம என்னென்ன ஆரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸோ இதுக்கும் போதும். இந்த பட்டரில் கார்லிக். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கறது இந்த பூண்டு தான். பொதுவாக நீங்கள் செய்கிற சமையலில் எல்லாத்துலேயுமே பூண்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கா? பூண்டு வந்து நம்மளுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து இந்த மாதிரி ஹெவியாக இந்த சீஸ், பால் இந்த மாதிரிலாம் கலந்து ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது செரிமானம் படுத்துறதுக்கு வந்து நம்ம உணவுலேயே ஒரு மருந்தாக வந்து பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. வெங்காயம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் வெங்காயம் சேர்த்தா வந்து ஒரு க்ரன்ச்சி ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் அதில். ஆனால் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் கிடைக்கும் வெங்காயத்தில். இந்த சாஸ் எத்தனை நாள் பயன்படுத்தலாம்? இது நம்ம வந்து ஒரு 2 நாள் வரைக்கும், இந்த மாதிரி வெங்காயம் போடாமல் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். வெங்காயமும் ஓரளவு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்க காளான் போட்டுக்கலாம். இது காளான் போட்டால் மட்டும்தான் இந்த சுவை தருமா? அப்படி கிடையாது. இது வந்து நம்ம மஷ்ரூம் சாஸ் இதே சாஸோட பேஸை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து இறைச்சி கூட பயன்படுத்தி பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நம்ம சாதத்துக்கு பயன்படுத்தின அதே சோளத்தை வச்சு கூட இது நீங்கள் பண்ணலாம்.
இப்போ இதை நல்லா கலந்துடணும். ஆமாம், இந்த வெண்ணெயோடு இது நல்லா வந்து ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கணும். காளான் பொதுவாகவே ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை ஓரமாக வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன், நல்லா ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் வந்து மாவு, கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் மைதா மாவு கூட கலந்துக்கலாம். சோள மாவும் சேர்த்துக்கலாம். சோள மாவும் நல்லா இந்த மாதிரி வந்து திக்கான ஒரு இது கொடுக்கும். ஆனால் வந்து இந்த ஒரு சாஸுக்கு மைதா இல்லைன்னா கோதுமை மாவு நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் இந்த பட்டரில் வதக்கிட்டு இது கூட நல்லா கலந்துடணும். ஆமாம், பட்டரில் நல்லா கலந்து எடுத்துட்டு நான் வந்து இங்கே ஒரு 1/2 கப் பால் வச்சுருக்கேன். காய்ச்சின பால். ஆமாம், காய்ச்சி ஆற வச்ச பால். காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம எடுத்துருக்கோம்ல, அதை வந்து இந்த மாவு கூட நல்லா கலந்து விட்டுறணும். இது கரெக்டாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காகிற இந்த நேரத்தில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு தண்ணியாக இருந்தால் போதும். ஓரளவு கொஞ்சம் திக்காகவே இருந்தாலே போதும். ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப 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 ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். இது யாருமே வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இது சும்மா ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த அந்த மாவு நம்ம சேர்த்துருக்கோம்ல, அந்த மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சீஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ப்ராசஸ் சீஸ். இது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொசரெல்லா அந்த மாதிரி என்ன சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சீஸ்க்கும் ஒவ்வொரு தன்மை மாறும் இல்லையா? கண்டிப்பாக ஒரு சீஸ்க்குமே ஒரு தன்மை வந்து மாறும். ஒரு சில சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நீங்கள் இழுக்கும் போதே வந்து நல்லா வந்து நல்ல ஊஜியாக இருக்கும். அந்த மாதிரி சீஸ் நம்மளுக்கு வேணும்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மொசரெல்லாலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். ஒரு பீஸா பேஸ் மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒயிட் சாஸ், நல்ல திக்கான ஒரு ஒயிட் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த திக்னஸ் வந்து உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட திக்காக வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வச்சுக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி. ஆமாம், இதில் நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். கொஞ்சம் இந்த ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நீங்கள் வந்து போடும் போது கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னும் போது கூட நீங்கள் சாப்பிடும் போது மேலே போட்டுக்கலாம். ஆரிகனோலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம இதில் வந்து சீஸ் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. சீஸில் வந்து உப்பு இருக்கும். ப்ராசஸ் சீஸ் அப்படின்றதுனால உப்பு இருக்கும். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ராசஸ் சீஸ் போடுற எல்லா இடத்துலையுமே வந்து உப்பு மட்டும் நம்ம பார்த்து வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஒரு பேஸை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒயிட் பாஸ்தா கூட பண்ணலாம். ஒயிட் பாஸ்தா அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த பேஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணலாம். இப்போ நம்மளோட பேஸும் வந்து தயாராக இருக்குது. நம்ம எப்படி வந்து இதை பிளேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கும் தனியாக முறைகள் இருக்கா? கண்டிப்பாக. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஏற்ற மாதிரி பிளேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரைஸை நல்லா ஒரு பவுலில் போட்டுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நம்மளோட காளான் சோறு ரெடி ஆயிடுச்சு. இது சுவைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு பிரியா.
இது நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கன்னா இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சுவையாக இருக்கட்டும். நீங்கள் சின்ன சின்ன பொருட்கள் தான் போட்டிருக்கீங்க, ரொம்ப எளிமையானதாக இருக்குது. ஆனால் சுவை வந்து சுவைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இத்தனை பொருட்கள்லேயே இவ்வளோ சுவை கொண்டு வர முடியுமான்னு. அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி பிரியா. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் செஞ்ச கத்திரிக்காய் சோறு மற்றும் காளான் சோள சோறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிரியா ரோஹன் அவர்கள் நமக்கு அருமையாக செஞ்சு காட்டினாங்க. கண்டிப்பாக உங்கள் இல்லங்களையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.